யுஜிசி வரைவு விதிமுறைக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சி உறுப்பினர்களும் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய நிலையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தீர்மானத்தை எதிர்த்து பேசி வெளிநடப்பு செய்தார். இதனையடுத்து யுஜிசி வரைவு விதிமுறைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தீர்மானத்தின் மீது பேசிய அனைத்து உறுப்பினர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். யுஜிசி வரைவு விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வியை சிதைப்பதற்காகவே புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. தங்கள் வளத்தில், பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்களை அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும். தலைசிறந்த கல்வி நிறுவனங்களை நாட்டிலேயே அதிக அளவில் கொண்டிருக்கும் தமிழ்நாடு நமது கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்காது. அப்படி இருக்கவும் முடியாது. இந்த தீர்மானத்தை ஏற்று ஒன்றிய அரசு மனம் மாறாவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.